ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காதல் 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 சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அர்ஜுன் மதுவை உயிருக்குயிராக நேசிக்கிறாங்க. ஆனால் ஒரு ட்விஸ்ட், நம்ம ஸ்வேதா அர்ஜுனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நான் தன்னோட மனசில் இருக்கிறத அப்பாக்கிட்டேயும் மற்றவங்கக்கிட்டேயும் சொல்லி இந்த கல்யாணத்தை நம்ம எப்படி நிப்பாட்டுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க நம்ம அர்ஜுன். ஸோ அர்ஜுனுக்கு மது கூட ஒன்று சேரணும்னு ஆசை. ஸோ அர்ஜுன் நினச்ச மாதிரி மதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது சரி, எப்படியாவது நம்ம பேசி தான் ஆகணும். இப்போ நம்ம பேசாமல் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக இருக்குது, எங்கே நம்ம கையை மீறி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சரண்யாவுமே இங்கே நம்ம ஸ்வேதா கிட்ட வந்து பேச வராங்க, இருந்தாலும் அவங்களால முடியல. ஏதாவது சொல்ல போய் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஸோ சரண்யாவுமே வந்து இங்கே அர்ஜுன்கிட்ட, அர்ஜுன் என்னால் முடியல அர்ஜுன், நான் கண்டிப்பாக என்னால் இந்த விஷயத்தில் என்னால் எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது. நான் பேசினா கூட ஸ்வேதா எதுவுமே கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டா. அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டதுக்கு அவள் உன்னை உயிருக்குறாக நேசிக்கிறாளாம். ரொம்ப நாளாகவே உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசையாக அவள் மனசுக்குள்ளே வளர்த்துக்கிட்டாலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்னமோ சொல்கிறான் அர்ஜுன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உனக்கு ஒரு நான் ஐடியா சொல்கிறேன். நீ ஸ்வேதா கிட்டே போய் பேசு, உன்னுடைய மனசில் உள்ளதை அவகிட்ட சொல்லு. கண்டிப்பாக அவள் புரிஞ்சுக்கிட்டு உன்னை விலகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அர்ஜுன். இதுக்கு நீ மட்டும்தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண்யா சொல்கிறாங்க. நம்ம அர்ஜுன் இருந்துட்டு, அம்மா என்னம்மா நீ எல்லா விஷயத்துலையுமே எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவா, ஆனால் இப்போ என்னம்மா எனக்காக நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு அர்ஜுன், உனக்காக சப்போர்ட் பண்ணக்கூடாதுனாலாம் இல்லை. இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நான் ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்னா அதாவது நம்ம நினைக்கிறது நடக்கவே நடக்காது. நீ போ ஸ்வேதா கிட்ட பேசுப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண்யா சொல்கிறாங்க. ஸோ அர்ஜுன் இருந்துட்டு இப்போ ஸ்வேதாவோட ரூமுக்கு போகிறாங்க. அர்ஜுனை பார்த்ததுமே ஸ்வேதாவுக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா அர்ஜுனை வந்து அவங்களுமே நேசிச்சிருப்பாங்க. வேற ஒருத்தவங்க கூட நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு ரொம்பவே கவலையில் இருந்திருப்பாங்க. ஆனால் யதார்த்தமாக சூழ்நிலை காரணமாக அந்த மாப்பிள்ளைக்கு நெருப்பை பார்த்தா பயம் அப்படின்னு இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால ஒரேடியாக கல்யாணமும் நின்று போச்சு. அதே சமயம் இங்கே நம்ம அர்ஜுனோட அப்பாவுமே வாக்கு கொடுத்துட்டாங்க, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்னு சொல்லிட்டு. இது நிறைய நல்ல ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சான்ஸை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்வேதா இருந்துட்டு, அர்ஜுன் உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, உன்னை நான் உயிருக்குயிராக நேசித்தேன். எங்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு நிறைய நாட்கள் நான் பயந்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மணமேடை வரைக்கும் வந்து இந்த கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீயும் நானும் தான் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோன்னு அர்த்தம் அர்ஜுன். உண்மையாகவே இந்த நிமிஷம் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அர்ஜுன் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு, இங்கே பாரு ஸ்வேதா, நீ சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் நான் சந்தோஷமாக இல்லையே. இங்கே பாரு ஸ்வேதா, நான் மதுவை உயிருக்குயிராக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் ஸ்வேதாவுக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது. என்ன அர்ஜுன் சொல்கிற? ஆமாம் ஸ்வேதா, எக்காரணத்துக்காகவும் அவளை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மது கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் என் மனசுக்குள்ளே நிறைய ஆசை வளர்த்து வச்சுருக்கேன். நான் மது கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், தயவு செஞ்சு நீயா போயிட்டு அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்ட அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பிரச்சனை அதாவது இது அப்படியே சால்வ் ஆகிடும். ஆனால் நானாக போய் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்பா ஏதாவது பேசுவார், இது பிரச்சனையில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஸ்வேதா இருந்துட்டு, இங்கே பாரு அர்ஜுன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். மற்றபடி நான் வேறு ஒரு முடிவுக்கு மாறுவேன்னு மட்டும் நீ மனசளவில் கூட நினச்சி பார்க்காத, கனவுல கூட நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அர்ஜுனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. ஏன் ஸ்வேதா, ஏன் இப்படி என் மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு ஸ்வேதா, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ, நான் மது கூட ஒன்று சேர்ந்து வாழணும். ஐயோ, நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஸ்வேதா இருந்துட்டு, எங்கே பாரு அர்ஜுன், நீ மதுவை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறல்ல, மது உங்களை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் நான் மதுவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது காதலோட வழி என்னன்றது உனக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எங்கே பாரு அர்ஜுன், மதுவனுடைய லவ்க்கு ஓகே சொல்லலைன்னு எனக்கு தெரியும். அவங்கள ஏன் நீ கம்பல் பண்ணுற? உன்னை நேசிக்கிற என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? நானுமே உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன் அர்ஜுன், நீ ஏன் இடத்துலேருந்து பாரு அர்ஜுன், ப்ளீஸ் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லவும், போதும் நிறுத்து ஸ்வேதா, என்னால் முடியல.
இங்கே பாரு, நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தலை அப்படின்னா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வேதா இருந்துட்டு, சரி அர்ஜுன், போய் உன் அப்பா கிட்ட சொல்லு, உன் அப்பா கிட்ட சொல்லி நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம அர்ஜுனுமே பயங்கர கோவமாக அவங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்கிறதுக்காக போகிறாங்க. இங்கே ஸ்வேதா பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக ஒரு உறுதியாக சொல்லியிருப்பாங்க, போய் சொல்லுவோம் அப்பா கிட்டேன்னு. ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம அர்ஜுனோட ஆசைக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க லவ் பண்ணுற பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, அர்ஜுனோட அப்பாவும் அவங்க பாட்டியும். ஸோ ஸ்வேதா நினச்சது மட்டும்தான் இங்கே நடக்கும். அப்படி நடக்கும்னு தெரிஞ்சுமே நம்ம அர்ஜுன் வந்து எப்படியாவது ட்ரை பண்ணி நம்ம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா டேரெக்டாக சொல்லிடுறாங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட இங்கே நம்ம மது இருந்துட்டு, என்ன இந்த அர்ஜுன் அடங்கவே மாட்டானா, அந்த ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருக்க வேண்டியது தானே, எதுக்காக இப்படி வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம அர்ஜுனோட அப்பா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன அர்ஜுன், உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா என் மனசில் நான் மதுவை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், மது கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேர் முன்னாடியுமே சொல்லவும், இதை கேட்ட மதுவே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ, என்ன இவன் இப்படி போட்டு உரிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மது இந்த அளவுக்கு நம்மளை அர்ஜுன் வந்து லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அர்ஜுனோட அப்பா இருந்துட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க, இங்கே பாருடா, நீ ஸ்வேதா கழுத்தில் தான் தாலி கட்டணும், நீ கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்டு எங்கள் அர்ஜுன் இருந்துட்டு, என்னால் முடியவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம அர்ஜுனோட அத்தை, அதாவது ஸ்வேதாவோட அம்மா இருந்துட்டு, என்ன அர்ஜுன், 2வது டைமையும் என் பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னா என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஐயோ என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலமை வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் அர்ஜுனோட பாட்டி இருந்துட்டு, அர்ஜுன், உன் அப்பா என்ன சொல்கிறானோ அதை தான் நீ கேட்கணும், இங்கே பாரு, நீ பாட்டுக்கு நீ உன் இஷ்டமாக இருக்கணும்னாலாம் யாருமே நாங்கள் விடவே மாட்டோம், உனக்கே தெரியும்ல, நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுன்றது நடக்கவே நடக்காத காரியம். நீ ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக இருக்கும், ஸ்வேதா உனக்கு பொருத்தமானவ தான், இங்கே பாரு அர்ஜுன், இதை தான் நீ செஞ்சு ஆகணும், நீ நினைக்கிற மாதிரி உன் பாஸ் மதுவெல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாவில் நாங்கள் இல்லை, வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கோ, அதான் உனக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பாட்டி, நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் கண்டிப்பாக ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக நம்ம அர்ஜுன் சொல்லவும், இங்கே நம்ம அர்ஜுனோட அப்பாவுக்கு கோவம் வருது. இங்கே அர்ஜுனோட பாட்டி இருந்துட்டு இங்கே கரிகாலன் கிட்ட, அதாவது நம்ம அர்ஜுனோட அப்பா கிட்ட, கரிகாலா, என்ன கரிகாலா இதெல்லாம், ஐயோ கடவுளே, இப்படியா என் பேத்திக்கு கொடுமை நடக்கணும், என் பேத்தி இதெல்லாம் நான் எப்படி தான் தாங்க போகிறான்னு தெரியலையே, ஐயோ என்ன கரிகாலா, நீ சொல்கிற பேச்சை இவன் மறுத்து பேசுகிறான், இது வரைக்கும் நீ சொன்னதை தாண்டி வீட்டில் உள்ளவங்க யாருமே எதுவுமே செஞ்சது கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம கரிகாலன் இருந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே அவங்க தங்கச்சி இருந்துட்டு, அண்ணா என்னென்ன இது, ஐயோ என் புள்ள வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போ கரிகாலன் இருந்துட்டு, இங்கே பாரு அர்ஜுன், நீ மட்டும் ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டலை அப்படின்னா வீட்டுக்குள்ளேயுமே வரக்கூடாது, அதே சமயம் நீ எப்போவுமே எங்கள் முகத்தில் முழிக்கக்கூடாது, சொந்த பந்தம்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பாட்டி தாத்தான்னு யார்கிட்டையுமே நீ வந்து பேசவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் இருக்கிற சொத்தில் ₹1 கூட உனக்கு நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அர்ஜுனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சரண்யா இருந்துட்டு, ஏங்க இங்கே பாரு சரண்யா, நீ வாயவே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மதுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஐயோ என்ன இது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம அர்ஜுன் இருந்துட்டு, சரிங்கப்பா, எனக்கு ₹1 கூட உங்களுக்கு வேணவே வேணாம், நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் மதுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம அர்ஜுன் வந்து அந்த மண்டபத்தை விட்டே வெளியே போயிடுறாங்க. இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு பயங்கரமாக ஒப்பாரி வைக்கிறாங்க. என் பேத்தியோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே கரிகாலா, என் பேத்திக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற, பாவம் அர்ஜுனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா, ஐயோ அவன் மனசில் எம்புட்டெல்லாம் ஆசையை வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க. இப்போது கரிகாலன் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, ஆதவனை ஸ்வேதா கல்யாணம் பண்ணிக்கிறாளான்னு கேளுமா, 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம், ஆதவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்,
ரீசெண்டாக இப்போ நம்ம பொண்ணு பார்க்க போனப்போ கூட அவன் குடும்பத்துக்காக எப்படியெல்லாம் பேசுகிறான்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஆதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஸ்வேதாவோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம எல்லாருமே கொஞ்சம் பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணலாமா. அதே சமயம் அவங்க தங்கச்சிக்கிட்டேயும் கேட்குறாங்க, என்னம்மா உனக்கு ஓகேவா, ஆதவன் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, ஆதவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் சொல்கிறாங்க. இங்கே ஏதோ ஒன்று பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஸ்வேதா கிட்டே போயிட்டு எங்கள் பாட்டிம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு ஸ்வேதா, அந்த அர்ஜுனை நம்ம வீட்டு பிள்ளை இல்லவே இல்லைன்னு நாங்கள் எல்லாருமே தலைமொழிஞ்சிட்டோம், அவனும் எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். எங்கள் பாரு ஸ்வேதா, நீ கண்டுதான் நினச்சி கஷ்டப்படாத, உனக்குமே இது ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்கும். இங்கே பாரு, நீ ஆதவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட ஸ்வேதா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம். ஆமாம் ஸ்வேதா, இது எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எடுத்த முடிவு தான். ஆதவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அவன் உன்னை கண் கலங்காமல் நல்லபடியாக பார்த்துப்பான், அவனோட கேரக்டர் என்னன்னு உனக்கே தெரியும் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு பாட்டி அது வந்து நான் எப்படி. உடனே கரிகாலன் இருந்துட்டு, இங்கே பாருமா ஸ்வேதா, இப்போவும் உன் கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சிலேயே என் உசுறு போயிடுமா, எனக்காக நீ ஆதவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் குடும்பத்துக்காக நம்ம ஸ்வேதாவுமே பிடிக்கல அப்படின்னாலுமே அந்த ஆதவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மேடையில் ஆதவனுக்கும் நம்ம ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்குது. இப்போது இங்கே அர்ஜுன் வெளியில் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, ஸோ அங்கே போய் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே சரண்யா மது கிட்ட வந்து, இங்கே பாருமா மது, அதாவது அர்ஜுன் வந்து உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறாமா, அவனை மாதிரி உன்னை யாருமே நேசிக்கவே மாட்டாங்க, எம்பிட்டு சந்தோஷமாக உன்னை வச்சுப்பான் தெரியுமா, அவனை நீ புரிஞ்சுக்கோமா, புரிஞ்சுக்கிட்டு அவன் கூட நீ ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பி, உனக்காக அப்பா அம்மான்னு சொத்து சோகம்னு எல்லாத்தையுமே அவன் தூக்கி போட்டுட்டு வெளியே போய் தனி மரமாக நின்றுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக அவன் கூட என்னால் கூட பேச முடியாது, என் புருஷன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னா அதை எல்லாமே நாங்கள் கடைப்பிடிச்சி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இங்கே பாருமா மது, என் பையனை கைவிட்டுறாதம்மா, உன்னை நம்பி தான் நான் அவனை வெளியில் அப்படி விடுறேன், கண்டிப்பாக அவன் வீட்டுக்குள்ளே இனிமேல் வரவே முடியாது, அவன் எம்பிட்டெல்லாம் கஷ்டப்பட போகிறானோ அதை நினச்சா எனக்கு மனசெல்லாம் அப்படியே இப்போ அடிச்சுக்குதுமா, என் பையனை கைவிட்டுறாதம்மா மது, உன்னை கையெடுத்து கும்பிடுறாம்மா, அவன் உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறாம்மா, நீ தான் உலகம் வாழ்க்கைன்னு அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அவனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவனோட லவ்வை ஏற்றுக்கிட்டு நீ அவனுக்கு துணையாக நீ இருக்கணும்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம மதுவுமே யோசிக்கிறாங்க, ஏன்னா நடந்த எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இவ்வளோ சொத்து சோகம், அதாவது கரிகாலனுக்கு வந்து எக்கச்சக்கமான சொத்து, நல்லா பங்களா அரண்மனை மாதிரி வீடு, அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த காலத்தில் சொத்து வேண்டாம், எனக்கு சுகம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு லவ் பண்ண பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அர்ஜுன் வந்து மதுவுக்காக எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அர்ஜுன்கிட்ட போகிறாங்க. மது போய் முன்னாடி நின்னதுமே அர்ஜுனுக்கு ஒரே அழுகையாக வருது. அம்மா கூட பேசாமல் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சாவே நம்ம அர்ஜுனால் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க அம்மாவுமே அர்ஜுனுக்காக நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எப்படி நம்ம அவங்கள விட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மதுவை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க நம்ம அர்ஜுன். நம்ம மதுவுமே எதுவும் சொல்லலை, ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, கண்டிப்பாக ரொம்பவே ஒரு ஹர்ட் ஆகிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மது வந்து நினைக்கிறாங்க. மது, என்னால் இதை தாங்கிக்கவே முடியல மது நீ என்னை கைவிட்டுற மாட்டேல்ல, உனக்காக தான் நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன் மது, எனக்கு எல்லாத்த விட நீ ரொம்ப முக்கியம் மது, எதுக்காகவும் நான் உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் மது, என் லவ்வை நீ ஏற்றுக்கோ மது. இங்கே பாரு மது, இப்போவே இந்த நிமிஷமே நீ உன் மனசில் உள்ளதை சொல்லணுன்னாலாம் இல்லை, கொஞ்ச நாள் போகட்டும், கொஞ்ச நாளில் எம்பிட்டு வருஷம் போனாலும் உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், என்னைக்கு நீ என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என் லவ்வை ஏற்றுக்கிட்டு என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்னு வரையோ அன்னைக்கு அந்த நிமிஷம் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் மது, வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னு சொல்லிட்டு நான் உறுதியாக இருக்கேன் மது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அர்ஜுன் வந்து சொல்கிறாங்க. அர்ஜுன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு நடந்து எல்லாத்தையுமே பார்த்தேன் நம்ம மதுக்கு மனசே மாறிடுது. ஸோ நம்ம அர்ஜுன் வந்து ரொம்ப நல்லவர், இவரை மாதிரி நம்ம எங்கே தேடி பிடிச்சாலும் கிடைக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. உடனே அர்ஜுனை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு அர்ஜுன், நீ எதை நினச்சி கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேங்க நம்ம
அர்ஜுனுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இந்த ஒரு வார்த்தைக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது, என்னை நீ லவ்வராக ஏற்றுக்கிட்டியா இல்லை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மது இருந்துட்டு இங்கே பாரு அர்ஜுன், என் லைஃப் லாங் நீ தான் என் கூட இருக்க போகிற, நான் உன்னை என் புருஷனாகவே ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. ஸோ மது இந்த வார்த்தையை சொன்னதுமே நம்ம அர்ஜுனுக்கு ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ஒன்று, நம்ம குடும்பத்தை மிஸ் பண்ணிட்டோமோ, அதாவது ஏன் நமக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை அந்த கடவுள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அர்ஜுன். ஏன்னா ஜாலியாக அப்படியே மான் துள்ளி குதித்து ஓடி விளையாடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம கார்த்திக்கும் நம்ம அர்ஜுனும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அந்த வீட்டில் இருந்தாங்க. அவங்க அம்மா கூட ஜாலியாக பேசுறது, சின்ன சின்ன தப்புகளை செஞ்சு அவங்க அம்மா கிட்ட அடி வாங்குறதுன்னு சொல்லிட்டு இப்படி பயங்கரமாக அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஒன்று, மது வந்து அவங்க லவ்வை அக்செப்ட் பண்ணல. அது மட்டும் தான் நம்ம அர்ஜுனுக்கு மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போது அவங்க ஃபேமிலி அவங்க கூட இல்லை, ஆனால் மது இப்போது அவங்க கூட இருக்காங்க. ஸோ இதான் டிஃப்ரெண்ட்டு. சீக்கிரமாகவே நம்ம அர்ஜுனை வந்து கரிகாலனும் அவங்க ஃபேமிலியும் மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்கணும். குடும்பமாக நம்ம அர்ஜுன் சந்தோஷமாக முன்ன போலவே மான் குட்டி மாதிரி துள்ளி குதித்து அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.